இயங்கு நிலையில் வைத்திருப்பதற்கு தங்களுக்கு விசுவாசமானவர்களை போடலாம் ஒன்று. இரண்டாவது, இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு போர் நடைபெற்ற காலமாக இருந்தாலும் சரி, தற்போதாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசு வெளிநாடுகளின் புலனாய்வு துறையில் தான் தங்கியிருப்பது உண்டு. இந்தியாவினது மேற்குலக நாடுகளின் புலனாய்வு துறையின் தங்கியிருந்தது போர் நடைபெற்ற காலத்தில். அதன் பின்னர் இடம்பெற்ற இந்த பூகோள அரசியல் போட்டிகளில் இப்போது இந்தியாவை விட கூடுதலாக இலங்கை அரசு மேற்குலகத்தை நம்பியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் CIA முன்னாள் தலைவர் போயிருந்தார். அதன் பிற்பாடு இலங்கையின் புலனாய்வுத்துறையை அமெரிக்கா கையகப்படுத்தியதாக வந்திருந்த செய்திகள். அதன் பிற்பாடு கண்காணிப்பு விமானங்கள், கடற்படை கப்பல்கள் என்று அமெரிக்கா வழங்கியிருந்தது. இப்ப இலங்கையை பொறுத்த வரையில் தற்போதைய அரசுக்கு அவர்கள் தேவை என்று சொன்னால் சீனாவின்டையோ அல்லது அமெரிக்காவின்டையோ புலனாய்வு தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகம்பேயில தாக்குதல் ஒன்று நடைபெற போகிறது என்றதை கொடுத்ததும் மேற்குலக நாடுகளின் புலனாய்வுத்துறை தான் இலங்கைக்கு தெரியப்படுத்தியிருந்தது உடனடியாக. அதில் தான் இவர்கள் பிரதானமாக தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சேட்டலைட் தொழில்நுட்ப வசதியாக இருக்கலாம், தொலை தொடர்பாளராக இருக்கலாம், இதில் முன்னேற்றமாக இருப்பது அவர்கள். ஆனாலும் நீங்கள் கூறுவது போல உண்மையில் ஒரு அனுபவம் மிக்க தளபதிகளை மாற்றுவது என்பது புலனாய்வுத்துறையை பலவீனமடைய செய்யும். அது சரியான ஒன்றுதான். ஆனால் அரசுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் தங்களுக்கு சார்பானவர்களை, ஏனென்றால் இதுதான் இவர்கள் முதலாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கான ஒரு படையணி, இவர்களுக்கான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு, இவர்களுக்கான விசுவாசமானவர்கள் என்பதை இனித்தான் உருவாக்க வேண்டும். அப்ப உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது பழையவர்களை வைத்திருக்க முடியாது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அரசு இப்ப இந்த மார்ச் மாதத்துடன் 6 மாதங்கள் முடிய போகிறது. ஆனால் குறிப்பிடும்படியா எதுவும் சாதித்ததில்லை, எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. அன்றாட பிரச்சனைகளுக்கே திணறிக் கொண்டிருக்கின்றது. அப்ப கொழும்பு ஊடகங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், தென்னிலங்கையிலிருந்து வெளிவருகின்ற பார ஏடுகளாக இருக்கலாம், ஆங்கில ஏடுகளாக இருக்கலாம், சிங்கள ஏடுகளாக இருக்கலாம். இப்போ பெருமளவில் அரசாங்கத்தின் சேத்திரனற்ற தன்மையை மெல்ல மெல்ல தோலுரிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசிற்கு எதிரான போராட்டங்கள், ஊதிய உயர்வு கோரியோ, பல்கலைக்கழக ஊழியர்களோ அல்லது தாதிமார்களோ வைத்தியர்களோ என்று அதுகளும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றன. இப்ப இந்த நிலையில அரசு தன்னை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கின்றது, தன்னை பாதுகாக்க வேண்டி. அதுதான் இந்த புலனாய்வுத்துறையின் மாற்றம். ஆனால் நீங்கள் கூறியது போல உண்மையில் பலவீனமாகத்தான்